அந்த முதல் கணவர டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணமே, நான் 2, 3 தடவ கேட்டேன். நான் இருக்கேன் நீ பண்ணு. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னனால தான் நான் பண்ணுனேன். அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. இது நம்புற மாரி இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க சார். ஏங்க அந்த வீடியோ இப்ப அரசன பார்த்தோம். நம்பி புருஷன கைவிடுவாங்களா? ஏற்கனவே அந்த ஆள் கல்யாணம் ஆனவன். நீ டிவோர்ஸ் பண்றவன் ஃபர்ஸ்ட் மேரேஜ். நீ அரசன நம்பி அரசன நம்பி புருஷன கைவிடலாமா? இது நம்ம இதில பழமொழி இருக்கா இல்லையா? நீ அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பின்னால ஓடணும். அவன்ட்ட காசு இருக்குங்கிற ஒரு மோகத்தில, பண ஆசையில, பண வெறியால புருஷன டைவர்ஸ் பண்ண. எதுக்கு டைவர்ஸ் பண்ண? அவன் என்ன துரோகம் பண்ணான்? வேலை வெட்டி இல்ல. அவ்வளோதான். சான்ஸ் இல்ல. டைரக்ட் பண்ணாம வீட்ல இருக்காரு. அதுக்காக உடனே மாதம்பட்டி சிவன்ட்ட ஓடிறதா? மாதம்பட்டி ரங்கராஜ்ட்ட ஓடிறதா? சொல்லுங்க. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு நியூஸுக்கு வேணா பரபரப்பா இருக்கலாம். ஆனா ஆழமா கேள்வி கேட்டோம்னா, ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அது எல்லாமே பொய்யி அப்படின்னு தெரியும். சரி இந்த இப்படியெல்லாம் பொய் சொல்லி அவங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? இவர் பேர கெடுக்கணும் அவ்வளோதான். அதான் அவர் சொல்லிட்டாரு. அவர் கேஸ் போட்டுருக்காருல்ல. மாசம் ரூ. 12,00,00,000 என்னுடைய வருமானத்த கெடுத்துட்டு அந்த அம்மா. ஸோ இப்போ அவங்க மனைவி வந்து சில ஆதாரங்கள காமிச்சிருக்கிறாங்கன்னு. இவங்க அனுப்புன மெசேஜஸ், இவங்க பணம் கேட்டது, சில விஷயங்கள வந்துட்டு பப்ளிக்ல காமிச்சிருக்காங்க. இப்ப காலையிலேருந்து அதான் பேசப்படுது. இது ஸ்ருதி ரங்கராஜன் அவர்கள் சில ஆதாரங்கள வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஜாய் அவர்கள் வந்துட்டு பணத்துக்காக தான் இந்த ஃபுல் நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. இது உண்மைதானா? ஏங்க ஒரு பகிரங்கமா ஒரு பெண்ணு மேல சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட இந்த ஜாய் கிர்சில்லாவோட நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. ரூ. 6,00,000 எனக்கு குடுன்னா என்ன அர்த்தம்? எவனா குடுப்பானா? அப்புறம் எல்லாமே அவங்க வந்து ஒரு தவறான வழிமுறையில தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்றது எதுவுமே அதாவது சரி இவங்க இவ்வளோ தூரத்துக்கு எல்லா வீடியோஸையும் சொல்றதுனால, அவர் அனுப்புன மெசேஜ வெளிய அனுப்புனனால, அவங்க அனுப்புன வீடியோ வெளிய அனுப்புனனால என்ன கிடைக்க போது அவங்களுக்கு? இவ்வளோ இவர் போராடி பேர என்ன டேமேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா டேமேஜ் பண்ணணும்னா யார் அத ஒத்துக்கணும்? சுருதி ஒத்துக்கணும். அவருடைய முதல் மனைவி. அவர் முதல் மனைவிய ரிஜெக்ட் பண்ணிருச்சு. முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சது. கதம் கதம். அதாவது ஜீவா ப பிரிசிடில்லா, கிறிசிடில்லா சொல்ற எல்லாமே பொய். அதை ஏத்துக்க தயாரா இல்லன்னு முதல் மனைவி சொல்லும்போதே, உன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் புஸ்வானா போயிடுச்சு.